Hello guys, and this is a girl from Chennai. I'm back with another video. But இவ்வளோ நாளாக வீடியோ எதுவும் ரெக்கார்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் தட் வாஸ் மை ஃப்ரெண்ட். அண்ட் அவங்க வந்து ஒரு 28K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாங்க, 28,000 சப்ஸ்கிரைபர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சடனாக அந்த சேனலை டெலிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல் ஆஃப் his followers in shock, ஏன் அவங்க டெலிட் பண்ணாங்கன்ட்டு. பட் ஆஃப்டர் தட் ஐ ஆல்சோ டோன்ட் ஹவ் தட் இன்ஸ்பிரேஷன் டு ரெக்கார்ட் அ வீடியோ. பட் எஸ்டர்டே வந்து அவங்க ஒரு நியூவாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பேர் வந்து ஜெய்0. அண்ட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணனால yesterday I feel like recording a video and upload it in YouTube. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, we will be seeing a reaction video. என்னுடைய some of my old and some of my videos from gallery நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். Let's see how I react to all of those videos and how you guys also feel about it. எல்லா லைஃப்லேயும் வந்து அவங்களோட குட் மெமரிஸ் இருக்கும், வர்ஸ்டான மெமரிஸ் இருக்கும், பெஸ்ட்டான மெமரிஸ் இருக்கும். அண்ட் டு கெட் all the things together, ஒன்று சேர்த்து ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் உட்காந்து கேலரியில் பார்த்து நம்மளுக்கே தெரியாமல் சிரிச்சுட்ருப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலி வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் வந்து இதுதான் நானா இல்லை நான் தான் அதுவான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக அது நான் தான். ஸோ இருங்க வீடியோ பார்க்கலாம். இந்த சர்க்கஸ் ஸ்டாண்ட் மாதிரி சல்வார்லாம் போட்டு வரலாண்டா, அழகா லட்சமா புடவை கட்டணும். ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இந்த ஃபோட்டோஸ் இது வந்து காலேஜ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி போட்டுட்டு போன சாரி. அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஃப்ரெண்டு வந்து அவனோட ஃபோனில் நல்லா இருக்கும் ஃபோட்டோ, அவனை வந்து எடுக்க சொல்லி ஃபுல்லாக போஸ்டிங் தான், ஃபோட்டோ ஷூட் மாதிரி. அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இது ஒரு 10 ஃபோட்டோ தான் இந்த வீடியோவில் காட்டுறது. நிறைய ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நானே போட்டது. இந்த வீடியோவில் வந்து வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து பாடவே கூடாது. இதில் நான் பாடியிருக்க இது வராது, ஏன்னா அந்த வீடியோ என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் இருக்குது. இதில் நான் பாடியிருக்க மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் அந்த தக்காளி முட்டை தான் எடுத்து அடிச்சிடாதீங்க. கண்டிப்பாக அன்றைக்கி வந்து எல்லோரும் அந்த நிலமையில தான் இருந்தாங்க. மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க என்கிட்ட. ஸோ வந்து அவங்க சொன்னாங்க, இனிமேட் வந்து ஸ்டேஜில் மட்டும் பாடிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு அவமானப்பட்ட ஒரு சீன் தான் இப்போ. அது வந்து ரொம்ப கொஞ்சம் நாங்கள் ஏதோ ஒரு இந்த பில்டப்பில் வந்து ஸ்டேஜ் ஏறி முடியும் ஒரு நம்பிக்கையில் வந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு தான் தெரியுது ஃபுல்லாக அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏதோ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிவிட்டு வந்துட்டோம், இறங்கிட்டோம். இப்போ இந்த இதுலேயே உங்களுக்கு என் ஃப்ரெண்டு சிரிக்கிறது, இந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அப்பயே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அவமானப்பட்டது. இதுக்கப்புறம் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கவே கூடாது. யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க. வீடியோ வந்து ரொம்ப ஆதி காலத்து வீடியோ, டிக்டாக்கு அந்த டைமில் எடுத்த வீடியோ. ஹிந்தியே தெரியாது நம்மளுக்கெலாம். ஆனால் நம்ம வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் எதனா பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சீனுக்கு புக் இருக்கும், ஒரு சீனுக்கு வந்து ஏதோ அவார்டு, அதெல்லாம் எந்த கூட கிடையாது. நான் எடுத்து சும்மா வச்சுட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் இது. Teacher's pet, I'm topping the classroom, future set. I'm proudly Padaku, art study, to kal no worry. Chahiye notes, you can call me buddy. Never miss a class, even if I'm down with the flu. Ha, who man, nerdy girl. Physics, chemistry, merry world. Har saal, I'll be student of the year. அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வீடியோவில் இருக்குது. இல்லை தெரியாது மீன்ஸ் 10th வரைக்கும் தான் நான் அது படித்தேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நம்ம படிக்கல. ஆனால் வந்து அது சயின்ஸ் புக்கு தான், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் அது. அந்த கொரோனா டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபுல்லாக டிக்டாக்கு புதுசாக அப்பப்போ தான் பூம் ஆச்சு அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது. வீடியோஸ் ப்ரூஃப் தட் ஐம் டான்ஸர். நான் வந்து சோலோவாக ஏதோ கோரியோ பண்ணி ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ இருக்குது, பட் போதும் இதுவே. பாட்டு பாடினதே ரொம்ப முடியல. டான்ஸ் ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் பாட்டு பாடினதே முடியாதனால டான்ஸ் கொஞ்சம் நம்ம டான்ஸர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆன வீடியோ கூட இல்லை, ஒரு ஸ்மால் கிளிப் தான் இது. வீடியோ வந்து அந்த கல்ச்சுரல்ஸ் நைட் அந்த ஈவினிங்
ஈவினிங்கோட வீடியோ தான் இது. இதுதான் வந்து எங்களுடைய லாஸ்ட் கல்ச்சுரல்ஸ் ஆக்சுவலி. ஸோ நான் ஒரு 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 6 பேர் என்னமோ நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஒரு 6 டேஸ் ஆஃப் கல்ச்சுரல்ஸ்னால் அதில் நாங்கள் மட்டும் தான் காலையில் வரோமா, ஈவெண்ட்லாம் பார்க்குறோமா, இந்த வாட்டி எந்த பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. அந்த பாட்டு பாடின வீடியோ வந்து ப்ரீவியஸ் இயர் அந்த ஸ்டேஜில். இந்த வாட்டி வந்து நோ பார்ட்டிசிபேஷன் சொல்லிட்டு ஃபுல்லாக ஆடியன்ஸ் வெரி சியர் அப். எல்லாரையும் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பெருசாக எங்கள் இதில் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களாம் கைத்தட்டி அதோட நாங்கள் எங்களோட வேலையை இந்த வருஷம் முடிச்சுக்கிட்டோம். அதில் வந்து ஒன் ஆஃப் த கிளிப் தான் இது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. லாஸ்ட் ஈவெண்ட்னால அப்படி என்ன தெரியல, ஆண்ட்ரியாலாம் வந்து பாட்டு பாடினாங்க. ஆண்ட்ரியா பார்த்தோம், கிட்டக்க இருந்து வீடியோ எடுத்தோம், அது கொஞ்சம் வைப் பண்ணோம், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்த்தது இல்லை சார். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். ஒரு 108 தடவை சொல்லியிருப்போம் சார். மனப்பாடமே ஆயிடுச்சு சார். ஃபோன் எடுத்தாலே அண்ணன் படம் தான் சார். சார் ஆக்சுவலி எங்கள் ரொமான்டிக் டாபிக் உங்களை பற்றி தான் சார். ஒரு கட்டத்தில் உண்மையிலே சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டேன் சார். சாரி சார். அவர்கிட்ட ஒரு டாபிக் எத்தனை பேருக்கு வந்து மெய்யழகன் மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் அ லாங் டைம் லைக் கடைசியாக அரவிந்த் சாமி நடித்த படத்தில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து தனி ஒருவன் தான். அதுதான் சொல்லுவேன். லைக் அதுதான் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஒரு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் நான் இன்னும் வரைக்கும் தேட்டரில் பார்த்ததில்ல அந்த படம். ஏன்னா அப்போ நான் போவே இல்லை, ஒரு டிவியில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெய்யழகன் போகணும்னு இருந்துச்சு. யார் படம் என்னன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு பெருசாக தெரியாது. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து மெய்யழகன் வந்து நல்லாயிருக்கும், அதில் வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் அந்த ஒரு சீன்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு வந்து நெக்ஸ்ட் டே நெட்ஃப்ளிக்ஸ் போனோம். நெட்ஃப்ளிக்ஸ் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ரேண்டமாக பார்த்த ஒரு படம் தான் அது. ஆனால் வந்து ஒரு சீனும் வந்து தி பெஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. லைக் எனக்கு வந்து இன்னும் அந்த பிரதர் சிஸ்டர் ஒரு காம்பினேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு சீன் தான், அந்த ஒரு சீன் எடுத்திருந்தாலும் அவங்க வந்து அப்படியே பெஸ்ட்டாக அப்படியே கண்ணில் எல்லாருக்கும் தண்ணி வர மாதிரி பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ அந்த ரியாக்ஷன் வீடியோவோட அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த இது பண்ணியிருப்பேன்ல, அப்போது ஒரு ரியாக்ஷன் வீடியோ எடுத்தேன். நானே எடுத்தேன். எதுக்கு எடுத்தேன்னா வந்து நமக்கு இப்போ வேணாம். ஆனால் நான் ஒரு ரியாக்ஷன் வீடியோ எடுத்தேன். அந்த ரியாக்ஷன் வீடியோ நான் இதில் போடுறேன். பட்டு போயிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அப்புறம் வந்து த ஒன் ஹூ ஆல்வேஸ் அவங்கள ரெக்கார்ட் பண்ணிக்காம நம்ம நடக்கிற எல்லா விஷயம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு ஆஃப்டர் ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான மெமரபுளான திங்காக இருக்கும். அவங்கள கூட அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பட் உங்கள் எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து டிட் யூ ஃபீல் லைக் இந்த வீடியோ வந்து எந்த பார்ட் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயத்த நீங்கள் காமெண்ட்டில் வந்து சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து படிப்பேன். அப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ எம் அப்லோடிங் திஸ் வீடியோ ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஒரு மாதம் கழிச்சு போடுறேன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் we still in the track. So thanks for watching this video and see you all in another video. Bye bye.